இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டெப்ஸ்ல வரும்போது கால் தவறி கீழே விழுந்திருக்காங்க. அங்கதான் தலையில அடிபட்டு பிளட் லாஸ் ஆயிருக்கு. எங்களுக்கு இந்த விஷயம் காலையில எழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ராத்திரி முழுக்க இப்படியே கிடந்ததுனாலதான் பிரச்சனையா இருக்கு. ஒரு சத்தம் போட்டிருந்தா கூட நான் ஓடி வந்து பாத்திருப்பேனே. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா எங்களை எழுப்பி இருக்கலாம். எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவங்க வீட்டுல சந்தோஷமா இருந்திருப்பாங்க. என் வீட்டுக்கு வந்ததுனாலதான் அவங்களுக்கு நடந்தது எனக்கு நடந்திருக்க கூடாது. ஐயோ ஐயோ. மாப்ள மாப்ள உங்க மேல எந்த தப்பும் இல்ல மாப்ள. இல்ல மாமா, சின்ன வயசுல இருந்து என் கூட இருந்த எல்லா உறவையும் நான் இழந்திருக்கேன். எனக்கு இப்ப இவ்வளவு பெரிய குடும்பம் கிடைச்சிருக்கு. அதுல இருக்கிற உறவை நான் இழந்துருவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாட்டி வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அவங்கள நம்ம வீட்லயே வச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நடுவுல இப்படி ஆயிடுச்சு. மாப்பிள்ள அழாதீங்க மாப்பிள்ள. மாப்ள இந்த விஷயத்துல எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எங்க அம்மா இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்கன்னே தெரியலையே. கடவுளே. அப்பா நீங்க அழாதீங்கப்பா, பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா, அத்தைக்கு எதுவும் ஆகாது. அவங்க ரொம்ப தைரியமானவங்க. கண்டிப்பா அவங்க இதுல இருந்து மீண்டு வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. எங்க அம்மா என்ன அனாதையா விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்பா அப்பா, நீங்க வாங்கப்பா, வாங்க. மாமா மாமா மாமா. உட்காருங்க. அப்பா அப்பா என்னப்பா என்ன பாச்சு? அப்பா என்ன பண்ணுது உங்களுக்கு? தண்ணி குடிக்கிறீங்களா? ஒண்ணுல என்னமாச்சு அப்பாக்கு? விஷயத்தை கேள்விப்பட்டதும் சாப்பிடாமையே வந்துட்டாரு காலையில. அதான் மயக்கம் வந்துருச்சு போல. அப்பா அஞ்சலி, எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு. இல்ல மாப்ள, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் என் அம்மா பக்கத்திலேயே இருக்கேன். ஐயோ மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. டாக்டர் நல்லா பாத்துப்பாங்க. பாட்டிக்கு ஏதாவது தேவைன்னா, மருந்து தேவைன்னா நான் இங்க இருக்கேன். அவங்கள கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணி உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.